ஜனநாயக வழியில் சனாதானத்தை வென்ற கதாநாயகனே, எங்கள் இளம் தலைவரே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராஜா அன்பழகன், சென்னை தென்மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், நியமனக்குழு உறுப்பினர், சென்னை மாநகராட்சி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உழைப்பு 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 என்று தலைவர் கலைஞரால் போற்றப்பட்டவர் தான் இன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள். அந்த உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக இன்று விளங்கி தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் இளைஞரிடத்திலும் செல்வாக்காக விளங்கி கொண்டிருப்பவர் தான் கழக இளைஞர் செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கழக இளைஞர் செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் எந்த காலடி எடுத்து வைத்தாலும், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், எந்த தேர்தலில் அவர் சந்தித்தாலும் அனைத்திலும் வெற்றிகரமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மத்தியானம் தஞ்சாவூரில் இருக்கிறார், மத்தியானம் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறார், ஈவினிங் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறார், மறுநாள் காலையில் சென்னையில் இருக்கிறார். பம்பர் போல் சூழ்ந்து மக்களிடத்தே ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றுள்ள தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடுத்த கட்ட தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீங்க. உங்களையெல்லாம் அவர் ரொம்ப நெருங்கி அவரோடு பழகுகிறாரா? நீங்கள் கேட்பது மற்ற தலைவர்கள் கொண்டால் பொருந்தும். ஆனால் எங்களுடைய கழகத் தலைவர் இளைஞரணி செயலாளர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் கடைக்கோடி தொண்டன் அவர் அருகே சென்று பேசினால், என்னங்க, என்ன தம்பி, உங்களுடைய என்ன குறை என்று மகிழ்வோடு கேட்பார். எங்களை ஏதோ ஒரு இடத்தில் பார்த்தால், என்ன சுரேஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த ஒரு வார்த்தையே எங்களை உச்சியில் எத்தும்பி கொண்டு நிறுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நுங்கம்பாக்கம் பகுதியினுடைய திமுக நிர்வாகி திரு நுங்கை சுரேஷ் நம்மிடையே இருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கேன். எங்கு பார்த்தாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள், அதே போல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உழைப்பால் உயர்ந்தவரே அப்படின்னு போட்டிருக்கீங்க. உழைப்பிற்கு மரியாதை அளித்தவரேன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 27ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தை உங்ககிட்ட வாங்குவதற்கும், அதே போல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் அலுவலகம் முழுக்க நிறைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் தான் போட்டிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக உழைப்பிற்கு மரியாதை அளித்தவரேன்னு சொல்கிறீங்க. எதுக்காக அந்த வரி? தாங்கள் கேட்ட கேள்விக்கு உழைப்பால் உயர்ந்தவரே என்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள். உழைப்பு 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 என்று தலைவர் கலைஞரால் போற்றப்பட்டவர் தான் இன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள். அந்த உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக இன்று விளங்கி தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் இளைஞரிடத்திலும் செல்வாக்காக விளங்கி கொண்டிருப்பவர் தான் கழக இளைஞர் செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று என்னுடைய அலுவலகத்தில் முழுக்க அவருடைய படமே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினீர்கள். உழைப்பிற்கே மரியாதை அளித்தீர்கள் என்று கேட்டீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு தொண்டன் நுங்கை சுரேசர் இருக்கிறேன் என்று சொன்னால் அது கழக இளைஞர் செயலாளர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். காரணம் என்னென்று சொன்னால், இந்த அடிமட்ட தொண்டனையும் அழகு பார்த்தவர் கழக இளைஞர் செயலாளர். சாதாரண தொண்டனாக இருந்த என்னை பெருநகர சென்னை மாநகராட்சி 113 வார்டில் உள்ள ஒதுக்கப்பட்ட பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. என்னுடைய உழைப்பை பார்த்து, என்னுடைய அயராத உழைப்பை பார்த்து கடைக்கோடி தொண்டனும் நன்றாக இருக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு நேரடியாக கழக இளைஞர் செயலாளரும் விளையாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்று துணை முதல்வராக விளங்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களையே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற கழக இளைஞர் செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை இந்த அழகு பார்த்து பெருமைப்படுத்துவர். அதனால்தான் உழைப்பிற்கு மரியாதை கொடுத்தவர் என்று சொன்னார். அதனால்தான் என்னுடைய வாசகத்தின் அடியில் வரும், என் உயிர் மூச்சு உள்ளவரை என் கழக இளைஞர் செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சேரும் என்பதை இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கழக இளைஞர் செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் எந்த காலடி எடுத்து வைத்தாலும், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், எந்த தேர்தலில் அவர் சந்தித்தாலும் அனைத்திலும் வெற்றிகரமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்டளையை ஏற்று, ஆணையை ஏற்று எங்களுடைய பணி பம்பரமாக சுழன்றும். அதே போன்று கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 234க்கு 200 என்று சொன்னால், அதே மீறி எங்களுடைய கழக இளைஞர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 200 தாண்டும் என்று சொன்னார். அதையும் மிஞ்சும் அளவுக்கு என்னை போன்ற ஒரு பணி
தமிழ்நாட்டில் உள்ள பணி தொண்டர் அனைவரும் இதையே ஏற்று செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தங்களுக்கு சொல்லி கடமைப்பட்டுள்ள. அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள அவர் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளராகும் போது சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் அதாவது செயல்வேறு கூட்டத்தில் நான் தான் முதலில் அவர் மந்திரியாக வர வேண்டும் என்று செயல்வேறு கூட்டத்திலே பேசின அந்த செய்தி எல்லா வார பத்திரிகையிலும் வந்தது. அதே போன்று அவருடைய சட்டமன்றத்தில் மக்கள் பணியில் 17 ஆண்டு காலம், அதாவது அவருடைய பணி சிலருக்கு தெரியாது. அவர் உண்மையான பணி 2022 சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவர் தளபதி அவர்களுக்காக ஒவ்வொரு இல்லந்தோறும் வீடு வாக்குகள் சேகரித்தால். காரணம் எதற்காக சொன்னால், நான் அவருடன் ஒவ்வொரு வீடும் ஆய்வலுக்கு தொகுதியில் ஒவ்வொரு வீடும் செல்லும்போது அவர் என்னைத்தான் அழைத்து கொண்டு செல்வார். அந்த பெருமை எனக்கு உண்டு. அதே போன்று இன்று தமிழ்நாட்டிலே அடுத்த துணை முதல்வர் என்று மன தைரியத்துடன் அடித்த முதல் நபர் யார் என்று சொன்னால் அது என்னை தான் சேரும். அதான் அவர் துணை முதல்வர் ஆகணும்ன்ட்டு போஸ்டர் ஓட்டினதே நீங்கள் தான் தமிழ்நாட்டில். ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அதை தொடங்குனீங்க? தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்த்து எல்லாருமே பண்ணாங்கல்ல? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதற்கு காரணம் உண்டு. கழக தலைவர் அதற்கு அடுத்தது கழக தலைவர் தளபதி, எங்களுக்கு அடுத்த தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டி விட்டார். இளைஞணி செயலாளர் தான். அதற்கு அடுத்தது இன்று தமிழக துணை முதல்வராக இருப்பவர் 2026 ஆட்சி அமைந்தால் முதல்வர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் உடனிருப்ப தோழர்களும் மாவட்ட செயலாளர்களும் இசைவார்கள். அந்த நம்பிக்கை உண்டு. அந்த அவருடைய உழைப்பு இரவு பகல் பாராமல் என்று உழைத்து கொண்டு அவருடைய துணை முதல்வராக பொறுப்பேற்று 2 மாத காலம் ஆகிறது. அந்த 2 மாத காலத்தில் இரவு பகல் பாராமல் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சென்னையில் இருக்கிறார், மத்தியானம் தஞ்சாவூரில் இருக்கிறார், மத்தியானம் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறார், ஈவினிங் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறார், மறுநாள் காலையில் சென்னையில் இருக்கிறார். பம்பர் போல் சுழன்று மக்களிடத்தே ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றுள்ள தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கலைஞரை பார்த்து நீங்கள்லாம் திமுகவில் இணைந்திருப்பீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையில் நீங்கள்லாம் பணியாற்றியிருப்பீங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இப்போ அடுத்த கட்ட தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீங்க. உங்களையெல்லாம் அவர் ரொம்ப நெருங்கி அவரோடு பழகுகிறாரா? உங்ககிட்டலாம் அதிகமாக பேசுகிறாரா? நீங்கள் போய் அவர்கிட்ட பேசினால் அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் கேட்பது மற்ற தலைவர்களுக்கு கொண்டால் பொருந்தும். ஆனால் எங்களுடைய கழகத் தலைவர் இளைஞணி செயலாளர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் கடைக்கோடி தொண்டன் அவர் அருகே சென்று பேசினால், என்னங்க, என்ன தம்பி, உங்களுடைய என்ன குறை என்று மகிழ்வோடு கேட்பார். அதே போன்று எங்களை ஏதோ ஒரு இடத்தில் பார்த்தால், நான் சுரேஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த ஒரு வார்த்தையே எங்களை உச்சியில் தும்பி கொண்டு நிறுத்தும். காரணம், இன்று சாதாரண தொண்டரை போல், சாதாரண ஒரு மனிதனை போல், அடிமட்ட தொண்டர்கள் போல் நின்று தமிழ்நாட்டிலெல்லாம் வள வருவதால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களெல்லாம் ஒரு கழக இளைஞனி வலுப்பெறுகிறது. மக்களிடத்திலேயே சாதாரண ஒரு மக்கள் நடந்து சென்றால் அவரிடத்தில் போய் சாதாரண மனிதன் போய் அவர்களிடம் உரையாடுகிறார். ஒரு தான் தலைவர் கலைஞர் பேர் என்று நினைக்காமல், தளபதி அவருடைய புதல்வர் என்று நினைக்காமல், நானும் இந்த நாட்டு தமிழ்நாட்டின் ஒரு மண்ணின் மைந்தன் என்ற உணர்வோடு ஒரு மந்திரியாக நினைக்காமல், தமிழக துணை முதல்வராக நினைக்காமல், கழக இளைஞனி செயலாளர் என்று தன்னைத்தானே நினைத்து கொள்ளாமல், தானும் ஒரு தமிழ்நாட்டு மக்களை உங்களுடன் சேர்ந்து இருக்கிறேன், உங்களோட சேர்ந்தவன் நான் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு முழுவதும் வள வருவதால் அவர் இன்று தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகவும் போற்றக்கூடிய தலைவராக இருப்பார். அதுவும் வரும் இந்திய திருநாட்டிற்கு போற்றப்படக்கூடிய தலைவராக விளங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய உண்டு. நீங்களாம் திமுக மீது மிக அதிக உணர்வோடு இருக்கீங்க. எப்போவுமே திமுகன்றது எங்களுடைய கட்சி மட்டும் இல்லை, எங்களுடைய ஒரு உயிர் நாடியாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பயணிக்கிறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு அந்த மாதிரி அவருடைய உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? அவருடைய உணர்வுன்னு சாதாரண திமுக தொண்டை, எனக்கே நான் திமுக தொண்டை ஆரம்பம் முதல்ல எனக்கே கருப்பு சிவப்பு தொண்டு தான் ரத்தம் முழுக்க ஓடும். கருப்பு சிவப்பு அந்த துண்டு தான் அது, கருப்பு சிவப்பு ரத்தம் தான் அது. அவர் தலைவர் கலைஞருடைய பேரன், கழக தளபதியுடைய புதல்வர். அவரால் இன்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு திரள் என்ற அவருடைய உணர்வு, அவருடைய பழக்க வழக்கம்,
அந்த உணர்வோடு தான் அவருடைய நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம். அவருடைய கட்டளை என்றும் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அயராத உழைப்பு என்றும் பாடுபடுவோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தகுதி வாய்ந்த தலைவர் என்று சொன்னால் மற்ற கட்சிகளெல்லாம் அடுத்த தலைவர் இவர்தான் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் திமுகவில் அது உண்டு. தளபதிக்கு அடுத்தது யார் என்று சொன்னால் இளைஞரணி செயலாளர். அந்த எண்ணத்தில் அதே போன்று அவர் எங்களை கவர்ந்திருக்கிறார். தளபதியுடைய வாரிசு என்று சொல்லாமல் அவருடைய சாதாரண ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு என்னெல்லாம் நிறைய வார்த்தை பார்த்துருக்கேன். போய் கேட்டு சாதா பார்த்து என்ன வணங்கினா நான் சுரேஷ் எங்கே போகிறேன் வட்டான்காரர், அந்த ஒரு வார்த்தையை எங்கே எத்த முடியும். அதனால் அவர் மேலே பற்று இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அவர் மேலே இன்னும் ஈர்ப்பு ஜாஸ்தி ஆகுது. எங்களுக்கு பொறுப்பு இருக்குதோ இல்லையோ நாங்கள் வாழ வர எங்களுடைய இளைஞர் செயலாளர் தலைமை தான் ஏற்றுவோம். 26 திமுகவினுடைய தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்கணும்னு வெற்றின்னு ஆசைப்படுவீங்க, என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு தொண்டரா? நான் இன்னொன்று சொல்லிடுறேன், யாரை சொல்லாத நான் சொல்லிடுறேன். அதை நானே ஒன்று இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் திமுக 6ன்றது திமுக எப்பவுமே ஒரு சாதகமாக தான் இருக்குது. 96 திமுக வெற்றி, 2006 திமுக வெற்றி, 2016 கொஞ்சம் வித்தியாசம் எதிர்க்கட்சி அமைந்தார்கள், 2021 மாபெரும் வெற்றி, 2021 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் பயன்பெறும் அளவில் மிகவும் பல திட்டங்களை அறிவித்து இன்றைக்கி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் அளவில் முதியோர் உதவி பணம் ஆனாலும் சரி, பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் மாநகராட்சி பள்ளியிலிருந்து செல்லும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000, இன்னொன்று அறிவிச்சிருக்கிறார். ஜனவரி மாதத்திலிருந்து விடுபட்டுள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய், இன்னும் பல திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். 2026 என்ன மாதிரி ஒரு முடிவு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? வெற்றி அதை விட வேறு எதனும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடர் மாதிரி சொல்லணும். திமுகவை பொறுத்த 96, 2006, 2016 இந்த 2001 2002 5 வருஷத்தில் இடைப்பட்ட 5 வருஷத்தில் மக்கள் தளபதி அவர்கள் இளைஞர் செயலாளரும் உடன் இருக்க அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனில் இருந்த நகராட்சி, பேரூராட்சி, வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருடைய ஆணையற்று மக்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த பணி கழக தலைவர் தளபதி அவர்கள் 6 என்பது சொன்ன 2026 கண்டிப்பாக திமுக ஆட்சி மலரும். கழக இளைஞர் செயலாளர் கரத்தை வலுப்படுத்தி என்றைக்கும் உழைத்து கொண்டிருப்போம். கழக இளைஞர் செயலாளர் இதைவிட சற்று மேலுயர்ந்த பதவியில் உயர்வார். அதற்கு கழக தலைவர் தளபதி ஆணையை பிறப்பிப்பார்.